everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம சென்னையில இருக்க தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க, அங்க என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாமே அவைலபிள்ல இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரியான MNCs கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மூலமா உங்களை எப்படி ரெடி பண்றாங்க, TNA 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்தது, 2025ல க்ளோசிங் கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 1995ல ஸ்டார்ட் பண்ண ஒரு லெகசியான காலேஜ்னே சொல்லலாம். இந்த காலேஜோட இன்ஸ்டிடியூஷன் டைப்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான். உங்களுக்கு கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட காலேஜ்னே சொல்ல முடியும். எங்க லொகேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சாலை, காரம்பாக்கம், சோழிங்கநல்லூர், சென்னையில தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் 1319. அதே மாதிரி இந்த காலேஜோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்ளிகேட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம AICTயோட அப்ரூவ்டும் இந்த காலேஜுக்கு இருக்கு. தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தான் ICT எனபிள்டு ப்ரொஜெக்டர்ல விசுவலைஸ் லேர்னிங் மூலமா படிக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இங்க ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இருக்கு. இங்க ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ எக்ஸாம் டைம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றதுனாலும் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுனாலும் உங்களுக்கு இந்த சென்ட்ரல் லைப்ரரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லெபார்டரிஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய வெல் எக்யூப்டு டூல்ஸ் வச்சுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பிராக்டிக்கல் நாலேஜும் அதிகமா இந்த காலேஜ்ல கிடைக்கும்னே சொல்லலாம். ஃபுல்லாவே உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டோர் அவுட்டோர் கேம்ஸும் அவைலபிள் இருக்கு. உள்ள உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹைஜீனான ஃபுட் கொடுக்கக்கூடிய கேன்டீன், ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு உள்ளே ஹெல்த் சென்டர், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நேஷனல் சர்வீஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஆர்வம் இருக்கு அப்படின்னா நேஷனல் சர்வீஸ் ஸ்கீமும் இருக்கு. அதே மாதிரி யூத் ரெட் கிராஸ் மாதிரியான கிளப் ஆக்டிவிட்டிஸும் இந்த காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. இதுதான் இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்க்கான டீடைல்ஸ். தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ்ல கோர்ஸ் டீடைல்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு யூஜில வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், electronics and instrumentation engineering, computer science engineering, civil engineering, information technology, artificial intelligence and data science மாதிரியான கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு யூஜில அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து பாத்தீங்கன்னா MAல பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் MA டிகிரிஸ் இருக்கு. அதே உங்களுக்கு MBA மாஸ்டர் ஆஃப் டிகிரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் மாதிரியான உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோர்சஸும் இங்க அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த காலேஜ்ல இருக்க கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் இன்டேக்னு இருக்கு, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன இப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். நம்மளோட QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110+ ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்காங்க. இவங்க எல்லாமே வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் ட்ரைன்டு ME, MTech அண்ட் PhD முடிச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபஸரா இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் 80 to 85% வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆகி போயிருக்காங்கன்னே சொல்லலாம். மீடியம் அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 5.10 LBA தான் மீடியம் அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் சேலரி. முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அமேசான், விப்ரோ, டாடா, இன்ஃபோசிஸ், அசென்சர், காக்னிசன்ட் அந்த போஸ்ட் இந்த மாதிரியான டாப் MNCs கம்பெனிஸ் தான் எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக பிளேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸாவே இருக்காங்கன்னே சொல்லலாம். சோ என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசுறதுக்கு ரொம்ப தடுமாறுவோம். சோ வந்து உங்களோட கம்யூனிகேஷனையும் உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டையும் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸ் படிக்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் லைக்
அட்வான்ஸ்டு ஜாவா, சிசிஎன்ஏ, எலக்ட்ரிக்கல் கேடு, பிசிபி டிசைன், எம்பெடட் சிஸ்டம், சாலிட் ஒர்க், ரிவிட், எம்எஸ் ப்ராஜெக்ட், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைன் பண்றாங்க. சோ எதுல நீங்க ஸ்பெசிபிக்கா இருக்கீங்க அப்படிங்கறது போல டெக்னிக்கல் ப்ரோக்ராமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ இது மூலமா உங்களுக்கு கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தங்கவேலு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா MOUs, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதான் MOUs சொல்லுவாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா டாப் டயர் கம்பெனிஸோட உங்களுக்கு வந்து டைப் வச்சிருக்காங்க. நிறைய போக்கஸ் பண்றாங்க. வெறும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல மட்டும் இல்லாம இன்டர்ன்ஷிப், R&D, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இதுதான் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் செல்ஸ் அண்ட் என்ன மாதிரியான கம்பெனிஸ் வருங்கிற டீடைல்ஸ் எல்லாம். இன்ஜினியரிங் காலேஜ்ல TNA 2025 ரவுண்ட் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 1319. டோட்டல் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் அலோகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 312 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல உங்களுக்கு ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் 1லயும் ஒரே ஒரு சீட் தான் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 29 சீட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல 72 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. சோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 103 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இந்த காலேஜ்ல 33.01% வந்து பாத்தீங்கன்னா சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. 209 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 130, BC 106, BC 124, MBC 95, SC 110, SC ST categories not allotted. Civil engineering OC 103, BC BCM, MBC SC SCA ST categories not allotted. Computer science and engineering OC 120, BC 95, BCM 110, MBC not allotted, SC 102, SC ST categories not allotted. Electrical and electronics engineering OC 100, BC BCM, MBC SC SCA ST categories not allotted. Electronics and communication engineering OC 101, BC BCM, MBC SC SCA ST categories not allotted. Information technology OC 110, BC BCM not allotted, MBC 94, SC 106, SC ST categories not allotted. Mechanical engineering OC 124, BC BCM, MBC SC SCA ST categories not allotted. இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி TNA 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள், போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜை செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம். ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.